இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல. ஹலோ வீவர்ஸ், நம்ம தளபதி நேற்று திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து ஒரு சாலிடான சம்பவம் செஞ்சுட்டு போயிருக்காருன்னே சொன்னால், இதுக்கு முன்னாடி அவர் ஆக்டர், அவருக்கு கூட்டம் வரும், கிரேஸ் இருக்கும், அதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க முன்னாடியே வந்து முதலமைச்சராகவும் நின்றுட்டாரு. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, சிஎம் ஆனதுக்கப்புறமும் கூட அதே கிரேஸோட நிற்கிறாருல, அது வந்து எதிர்கட்சினாலேயே வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இப்போவும் இருக்குது. நேற்று அவர் மேடையில் ஏறிட்டு நிறையா பல விஷயம் பேசினார். அதில் கொஞ்சம் விஷயத்தை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நேற்று அவர் சொல்லியிருந்தார், நான் வந்து கரண்ட் வந்தோடனையும் ஷைன் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த மாதிரி விவசாய கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி 50,000 ரூபாய் வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கரண்ட் கான்ட்ரவர்சி நிறைய பேருக்கு இருந்தது. அவர் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து 500 யூனிட்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ இல்லைங்கிறது எந்த ஒன்றும் சொல்ல கிடையாது. ஆனால் இப்போ வந்தோடனே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ வந்து 500 யூனிட்டுக்கு கீழே யாரெல்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு 70க்கு மேலே இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் 500 யூனிட்ஸுக்குள்ளே தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். 4 ஏசி 5 ஏசி போட்டுட்டு இருக்கிறவனுக்கு எதுக்காக 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்கணும்? எனக்கு புரியல. இப்போ 5 ஏசி 4 ஏசி போடுறவனா அவன் கண்டிப்பாக மிடில் கிளாஸ் கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸ் தான். அவனால் வந்து 500 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ வேணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கா? கிடையாது. இந்த மாதிரி பீப்புளுக்கு தான் நல்லது செய்யணுங்கிறது தான் ஒரு காமன் சென்ஸும் கூட. இப்படி தான் இருக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்தா 500 யூனிட்குள்ள ஃப்ரீயா? ஓகே, 500 யூனிட்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. இது ஒரு நல்ல கண்டிஷன்ஸ். அப்பனாதான் வந்து எல்லா பணக்காரனாலையும் எதையும் அடையவும் முடியாது, எல்லா ஏழைகளாலையும் எதையும் அடையாமலையும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு நல்ல விதமான ஒரு பாலிடிக்ஸ் இதுல உருவாகுது. ஜஸ்ட் லைக் தட். அப்படிதான் இந்த விவசாய கடனும் கூட எப்படி சொல்றதுன்னா, 50,000 ரூபாய் வரைக்கும் இப்போதைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஆனா 5 ஏக்கர் வச்சிருக்கிறவன் கண்டிப்பா வந்து பண்ணையாரா தான் இருப்பான். அவனுக்கு எதுக்கு நம்ம தள்ளுபடி பண்ணணுங்கிறதே புரியல ஒரு கான்செப்ட். அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாரு. பட் நேற்று கூட ஸ்பீச்சில் சொன்னது வந்து, என்னால் இப்போ எவ்வளோ அந்த 1 மந்த்துக்குள்ளே எவ்வளோ ஸ்டெப் எடுத்து செய்ய முடியுமோ செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல கிடையாது. ஆனால் என்னோட ஒப்பீனியன், ஓகே 50,000 லிமிட்டோட செட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஏழை எளிய மக்கள் தான் அதை பயனடைவாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்கனால வந்து அதை கட்ட முடியாது திருப்பி அப்படிங்கிறது ஓகே. பட் 5 ஏக்கரா வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒருத்திங்க கண்டிப்பாக அதை ரீபே பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எடுத்துருக்க முடியும். அவங்களுக்கு எதுக்காக தள்ளுபடி பண்ணணுங்கிறது ஒரு காமன் பேசிக் கொஸ்டினாவே இருக்கு எல்லா மக்கள்கிட்ட இருந்து. அப்படி பார்த்தா ஒவ்வொரு தொழிலையுமே வந்து ஒரு கடன் வாங்கிட்டு நான் இதுல தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்க முடியும்ல. டிஎம்கே மீடியா பவர் ஆக்சுவலா அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இப்ப மீடியாவை வச்சுதான் அவங்களால ஒரு நல்ல விஷயத்தையும் கன்வே பண்ண முடியும், ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் கன்வே பண்ண முடியும். அப்படிங்கும் பொழுது நெகட்டிவான விஷயங்கிறது ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆயிடும். அது வந்து பெரிய நெகட்டிவ் ஆயிரும் ஆளுங்கட்சிக்கு. அப்ப அந்த ஆளுங்கட்சி தடுக்கணும் அப்படின்னா அது என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, நம்ம சிஎம் சாரே வந்து தனியா அவங்க ஒரு சேனல் மூலியமா பண்றாங்கன்னா, நம்ம ஒரு சேனல் மூலியமா நிறைய மக்கள் சேனல் பார்க்குற, சோசியல் மீடியா பார்க்குற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இன்னமும் கூட டிவியில நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிற பெரிய வயசானவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அதை கன்வே பண்றது மூலியமா ஒரு சேனலை அவங்க கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பா நம்மளை சுத்தி நெகட்டிவா பேசுறதுக்கும் 1000 பேர் இருப்பாங்க, பாசிட்டிவா பேசுறதுக்கும் 1000 பேர் இருப்பாங்க. அதே மாதிரிதான் சிஎம் அவர்களுக்கும். அப்படி அதை வந்து நெகட்டிவா பேசுறாங்களே அப்படின்னு நம்ம வந்து ஓஞ்சும் போயிட போறது கிடையாது. பாசிட்டிவா பேசுறாங்களே அப்படிங்கிறதுக்கோசரம் எதுவும் செய்யாமலும் விட்டுறக்கூடாது. அதை நம்ம கரெக்டா ரூல் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இருக்கு. இப்ப நம்ம இவருக்கு ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு ரிக்ரெட் பண்ற அளவுக்கெல்லாம் நம்ம தளபதி சிஎம் வந்து ரூல் பண்ண மாட்டாருன்னு நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய். மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க.